Hi everyone, இந்த வீடியோவில் எஜுகேஷன் அந்த ஃபீல்டில் இருக்கிற இஷ்யூஸ் குறிப்பாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுதா எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன் ஹேண்டிகேப்டுக்கு அண்ட் மித்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கொண்டவங்களுக்குலாம் எஜுகேஷன் கரெக்டாக கொடுக்கப்படுதா, அப்புறம் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நான் எம்ப்ளாயபிலிட்டி, அப்புறம் எஜுகேஷன்லேயே ப்ரைவேட்டைசேஷன் இப்போல்லாம் கமர்ஷியலைசேஷன் ஆயிடுச்சு இல்லையா, இந்த கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இஷ்யூஸ் இன் எஜுகேஷன் தான், என்னென்ன இஷ்யூஸ்லாம் எஜுகேஷன் ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எஜுகேஷனோட அப்ஜெக்டிவே எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான். மேபி அவங்க பேக்வேர்டாக இருக்கலாம், அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கலாம், அல்லது அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம். மெயினாக அவங்களுடைய லெவல் ஆஃப் லிவிங், அவங்களுடைய லெவல் ஆஃப் திங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுடைய கண்டிஷனை டெவலப் பண்ணணுங்கிறது தான் எஜுகேஷனுடைய அப்ஜெக்டிவே. இது வந்து ஒவ்வொரு சொசைட்டிலையுமே இருக்கிற ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த சொசைட்டியுடைய வேல்யூ, அவங்களுடைய அந்த இண்டிவிஜுவலுடைய ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், மெயினாக அந்த கண்ட்ரி அல்லது அந்த சொசைட்டியுடைய டெவலப்மெண்ட் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. அதாவது பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நேஷன் தான் அந்த ஊராக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ரெஷனை நோக்கி போகணும். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட்டுங்க. இதுதான் எஜுகேஷனுடைய மெயின் கான்செப்டே. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சரிதானா? இப்போ இந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு தான் இந்த எஜுகேஷன் படிக்கணும், அல்லது இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன் தான் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. பட் அந்த விஷயம் இங்கே நடக்குதா, அந்த மாதிரி ஈக்குவாலிட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஈக்குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஈக்குவாலிட்டி இருக்க தான் செய்யுது. ஒரு ஸ்டேட் டு அதர் ஸ்டேட்க்கு வேரி ஆகுது. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போய் படிக்கிறான் அப்படின்னா அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத காட்ட நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட், ஏப்பா ஸ்டேட் டு ஸ்டேட் போயிடுறீங்க? வித்தின் அ ஸ்டேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போய் படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்ஈக்குவாலிட்டி எதுலலாம் இருக்குது அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அவங்க வேறு காஸ்ட்டை சேர்ந்தவங்க இல்லை மேபி அட்வான்ஸ் காஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்தாற் போல் எஜுகேஷன் இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, அப்பர் மிடில் கிளாஸு, லோவர் கிளாஸ், எக்கனாமிக்கலி பெட்டராக இருக்கிற பீப்புள், அது மாதிரி புவர் செக்ஷனை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து அந்த எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈக்குவலாக இல்லை, அதுலேயும் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய செட் ஆகலை, அவங்க வந்து சரியாக போய் ரீச் ஆகலைங்கிறது தான். இதுக்கு வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க பேஸ் பண்ணி தான் இதில் சில பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. மெயினாக வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தான். இப்போ வந்து சில ஸ்டேட்ஸில் வந்து சில இடத்துல வந்து எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, சில பிளேசஸில் வந்து எக்கனாமிக்கலி அந்த பீப்புள் வந்து கொஞ்சம் புவராக இருப்பாங்க. அதே மாதிரி சைக்காலஜிக்கலி ரீசன்ஸ், அதுவும் ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. சில சோஷியலி பேக்வேர்ட் பீப்புள் வந்து சைக்காலஜிக்கலி அஸ் வெல் அஸ் சோஷியலி கொஞ்சம் புவராக இருக்கன்னு நினைப்பாங்க. அங்கே வந்து லிட்ரஸி ரேட்டை அந்த ஒவ்வொரு ஸ்டேட் பொறுத்தும் வேரி ஆகும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வேரி ஆகும். அதாவது ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஸ்கூலிங்காக இருக்கலாம், பார்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அது அந்த சொசைட்டியை பேஸ் பண்ணி அந்த லிட்ரஸி ரேட்டுமே டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்ரஸி ரேட்டுங்கிறது அந்த படிப்பறிவு, அந்த பர்சன்டேஜ் சொல்லுவோம் இல்லையா. இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே எல்லா இடத்துலையும் அதுலேயும் ஈக்குவாலிட்டி 100% லிட்ரஸி ரேட் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே மாறும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்கூல்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், அதுலேயுமே அந்த பர்சன்டேஜ் லெவல் மாறும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்கிற ஸ்கூல்ஸ், அதிலெல்லாம் எப்படின்னா பீப்புள் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அங்கே மக்கள் வாழவே செய்வாங்க. அப்போ அந்த அதில் இருக்கிற ஸ்கூல்ஸு அதனுடைய லிட்ரேசி ரேட்லாம் ரொம்பவே வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த அக்கமடேஷன் இருக்கிற ஸ்கூல்ஸ், போர்டிங் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ள வேரியேஷன்ஸை சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸு அண்ட் சில ட்ரைபல் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது. டீச்சர்ஸ்ன்னு இருப்பாங்க, பட் அவங்க குவாலிஃபைடாக இருப்பாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஷின் மார்க்காக பார்க்கப்படுது. இதெல்லாமே அந்த இன்இக்வாலிட்டி உருவாகிறதுக்கு உண்டான காரணமாக பார்க்கப்படுது. எஜுகேஷன் எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணுங்கிறது தான் அப்ஜெக்டிவ், பட் அந்த பர்சன்டேஜ் வேரி ஆகிறதுக்கு காரணம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சில லிஸ்ட்டை சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1964-66
அதில் நடந்த அந்த எஜுகேஷன் கமிஷன் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சில லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இல்லை. நிறைய ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கட்டும், செகண்டரி ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ் இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கட்டுமே, அதில் வந்து ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து கொடுக்கப்படல, அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்கூலில் இல்லை. அதனாலே பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுல நிறைய நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாவர்ட்டி, அது வந்து ரொம்ப முக்கியமாக விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது. இப்போ எஜுகேஷன் அப்படின்னா சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ பாவர்ட்டி லைஃப்பை லீட் பண்ணுற பீப்புளால், அந்த ஃபேமிலியை சேர்ந்த சில்ட்ரனால் அந்த பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லலாம் அவங்களால சேர்க்க முடியாது. அதாவது நல்ல பெட்டர்மெண்ட்டாக இருக்கிற டெவலப்மெண்ட், அந்த எஜுகேஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களால சேர்க்க முடியாது. அது ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃபரன்ஸ் இன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் அவங்களுடைய தரத்தை உயர்த்தி காட்டுறதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஸ்கூல் அப்படி தான், இங்கே ஃபஸ்ட்டு கிரேடு, அந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு கிரேட் அப்படின்னா, அந்த ஸ்கூலுடைய லெவலை யூனிக்காக காட்டுறதுக்கு ஒவ்வொருத்தங்க அவங்களுடைய கரிக்குலமை யூனிக்காக வச்சுருப்பாங்க, அல்லது அட்மிஷன் ப்ராசஸை யூனிக்காக வச்சுருப்பாங்க, அல்லது அவங்களுடைய ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் செலக்ட் பண்ணுறதுல ஒரு யூனிக்னஸ் காட்ட நினைப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேம் திங் என்ரோல்மெண்ட்லேயுமே தான். எப்படின்னா, லிட்ரேட் பேரண்ட்டுடைய அட்மிஷன், அவங்களுடைய பிள்ளைங்களுடைய அட்மிஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க நினைப்பாங்க. இதே இது இல்லிட்ரேட் பேரண்ட் அப்படின்னா, அதாவது படிப்பறிவு இல்லாத பேரண்ட் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறதுல கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங் இருக்க தான் செய்யுது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கப்படுது. இது வந்து டிஃப்ரென்சஸ் இன் ஹோம் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஸ்பாரிட்டி இன் எஜுகேஷன் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷன்லேயே டிஸ்பாரிட்டி இருக்குது. இப்போ பாய்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் அப்படின்னா இந்த எஜுகேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சொசைட்டி பிரகாரமே ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட், அதாவது ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அதுலேயுமே டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் தான் அட்வான்ஸ் கிளாஸஸ், பேக்வேர்ட் கிளாஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அதிலிருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு உள்ளான எஜுகேஷன் அண்ட் ப்ரைவேட் எஜுகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டில் இருக்குங்க. குறிப்பாக அவங்களோட டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும், அவங்களோட பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டியூஷன் ஃபீஸே எங்கேயோ போய் விட்ரும். இதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 1964-66லே எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவங்க போட்டுட்டாங்க. சரிதானா? இப்போது இந்த இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிலாம் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. டியூஷன் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லா ஸ்கூல்ஸாலையும் பொருந்துமா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா சில அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் எஜுகேஷனே கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இப்போ இந்தியான்னு சொல்ல வரல, சில கண்ட்ரீஸ், அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா, சிங்கப்பூர்லாம் எடுத்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கிறனால அந்த ஸ்கூலிங்கிறது ஃப்ரீ. பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கெல்லாம் நீங்கள் எதாவது எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரைமரி ஸ்டேஜில் கொடுக்கறது, அப்புறம் வந்து புக் பேங்க்குங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் கொடுக்குறாங்க. செகண்டரி ஸ்கூல்ஸ் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு, அப்புறம் புக்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி. ஆனால் ஸ்காலர்ஷிப்லாம் நல்லா படித்து நல்லா டேலண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களே, அதுலேயுமே 2 வகையான ஸ்காலர்ஷிப் இருக்குது. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப், அப்ராடில் படிக்கிற ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் லோன் ஸ்காலர்ஷிப். இதில் நேஷ்னல் அண்ட் அப்ராட் அண்ட் லோன் ஸ்காலர்ஷிப் தான் மெயின். அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது மெயினாக ஸ்காலர்ஷிப் எதுக்காக அப்படின்னா, அந்த சில்ட்ரனுடைய டியூஷன் ஃபீ, புக்ஸு, அப்புறம் அது படிப்பு சார்ந்த, இப்போ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண நினைக்கிறாங்க, அது வந்து டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாமே இது சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. இது வந்து 1975-76 ஒரு 5% இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் 1985-86 அதில் ரேஷியோ எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேயில் சொல்லப்படுது. அப்புறம் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப், எப்படி ஸ்கூலில் அது மாதிரி யூனிவர்சிட்டிலையும் ஸ்காலர்ஷிப்பு அண்ட் அப்ராட் படிக்கிறதுக்கும் ஸ்காலர்ஷிப். ஒரு டேலண்டட் பீப்புள் அப்ராட் போய் படிக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரிசர்ச் ட்ரைனிங்க்கு சில ஸ்காலர்ஷிப் அலாட் பண்ண நினைக்கிறது. அதுக்கப்புறம் லோன் ஸ்காலர்ஷிப் பை பேங்க் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க, ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்கணும். அதாவது எஜுகேஷனில் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறதுக்கு, அந்த ரேஷியோ குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்கப்பா. இப்போ ரூரல் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்க சிட்டி சைடில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நல்ல ஒரு போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டடி சென்டர்ஸ் நிறைய பண்ணி கொடுங்க. அப்புறம் லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இவங்க சொல்ல நினைக்கிறது என்னென்னா, ஏர்ன் அண்ட் லேர்ன் ஃபெசிலிட்டிஸ். அவங்க படிக்கும் போதே ஏர்ன் பண்ணிட்டு படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி அவங்க ஒரு அமௌண்ட்டை அவனே சேர்த்து அவனே
அவங்களே படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ், மெயினாக கேர்ள்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. அப்புறம் பேக்வேர்ட் செக்ஷன்ஸ், சொசைட்டியில் இருக்க பேக்வேர்ட் செக்ஷன்ஸ்க்கு எஜுகேஷன் பார்த்திங்கன்னா இந்த பேக்வேர்ட் செக்ஷனாக எஸ்சி எஸ்டி ஓபிசி, அப்புறம் விமன் கேண்டிடேட்ஸு, அப்புறம் ஹேண்டிகேப்டு, அப்புறம் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் நிறைய பெரிய அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லோரும் நிறைய படிக்கணும், பெட்டர் லைஃப் லீட் பண்ணணும், அதான் அதனோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தான் எஜுகேஷன் கமிஷனுடைய கான்செப்டே. ஸோ இந்த மாதிரி பேக்வேர்ட் கிளாஸ் ட்ரைபல் பீப்புள் அப்படின்னா ஈக்குவலைசேஷன் தான் அவங்களுடைய கான்செப்ட். ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. ஸோ அட்மிஷன் பாலிசி அந்த மாதிரி இப்போ ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்னே அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக என்னென்ன விஷயத்தில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதை வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காமன் ஸ்கூல் சிஸ்டம்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மெயினாக விமென் எஜுகேஷன் தான். இப்போ ஏன்ஷியன்ட் பீரியட் அண்ட் ப்ரெசன்ட் சினாரியோன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் இப்போ எஜுகேஷன் நல்லா விமன் தான் எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கிறாங்க. பட் அவங்க சொல்ல நினைக்கிற கான்செப்ட் என்னென்னா ஒரு 200 இயர்ஸ் பேக் அல்லது ஒரு 300 இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா விமனுடைய ஸ்டேட்டஸ் குறிப்பாக எஜுகேஷன்லாம் கிடையாது. அவங்க வந்து இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா எல்லா ஃபீல்ட்லையும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு ஜவஹர்லால் நேருவோடைய வேர்டே சொல்கிறாங்க, ஒரு விமனை வந்து எஜுகேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அவங்க சொசைட்டி நேஷன் அவங்களுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ ஒரு மேன் எஜுகேட் பண்ணிங்கன்னா அது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். இதே விமன் எஜுகேட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் ஃபேமிலி பட் ஆல்சோ ஃபார் த நேஷன் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட். பட் இப்போல்லாமே இந்த 21st சென்ச்சுரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங் தான். எல்லா ஃபீல்ட்லேயுமே விமன் வந்து எம்பவர் ஆயாச்சு. ஸோ அந்த விமன் எஜுகேஷன் அவங்களுக்கு இன்னும் ப்ரையாரிட்டைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. லைக் ஜவஹர்லால் நேரு மட்டும் இல்லை, லார்ட் வில்லியம் பென்டிக், டல்ஹவுசி, அப்புறம் அவங்கெல்லாம் உமன் எஜுகேஷனுக்காகவே 1882லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு 2500 இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக 1,27,000 விமன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி லார்ட் கர்ட்சன் அப்படிங்கிறவரும் நிறைய சேஞ்சஸ் இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் 1905லேருந்து 1921 கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக நிறைய ஃபீமேல் டீச்சர்ஸை எஜுகேஷன் ஃபீல்டில் அப்பாயிண்ட் பண்ணது, அப்புறம் மாடல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ், அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம் ஸ்பெஷல் சிலபஸ் அவங்களோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதே போல் மகாத்மா காந்தி ஆல்சோ விமன் எஜுகேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா மென்னை எப்படி நீங்கள் வந்து சொசைட்டியில் ஃப்யூச்சருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி விமனுமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு விமன் யூனிவர்சிட்டி வந்து மும்பையில் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஸோ இதுலேயுமே சில சேலஞ்சஸ் இருக்குது. அப்படின்னா கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டு தாங்க. இன்னுமே நிறைய பீப்புளோடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா விமன் படிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுருக்காங்க. அந்த ப்ரிஜுடியூஸ் மைண்ட் செட் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டாக்னேஷன் மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே அவங்க ஸ்கூலிங் வந்து நிப்பாட்டிடுறது, அல்ல இதுக்கப்புறம் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி மைண்ட் ஃப்ரேமோட பீப்புள் இன்னும் இந்தியாவில் என்ன தான் இப்போ 21st சென்ச்சுரியில் டெவலப் ஆனாலும் இப்போயுமே சில பீப்புளுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும், அல்ல ட்ராவல் பண்ணி போய் தான் படிக்கணும் அப்படின்னா அது படிக்க தேவையில்லை, வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து விமன் டீச்சர்ஸ் நிறைய பேர் இல்லை, அது ஒரு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அப்புறம் ரூரல் ஏரியாஸ்லலாம் சீக்கிரமே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஒரு அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்லாம் அவங்களால போக முடியாத ஒரு பாயிண்ட் ஆகுது. அப்புறம் பாவர்ட்டி ஒரு காம்போனண்ட்டாக பார்க்கப்படுது. எப்படின்னா புவர் லைஃப்பை லீட் பண்ணுறவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கப்படலை, அவங்க வேலையை தான் வீட்டு வேலையை தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைதே தவிர அந்த கேர்ள்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இல்லை, ஒரு சினாரியோவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபேமிலி அப்படின்னு பார்க்குற பிள்ளைங்க நிறைய பேர் டேலண்ட்டாக இருப்பாங்க, பட் அவங்க எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கப்படலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து விமன் எஜுகேஷன், அதாவது கேர்ள்ஸ்க்கு உண்டான எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுற சில எஜுகேஷன் கமிஷனை பற்றி பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், அப்புறம் வந்து துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1959 வந்தது. அப்புறம் ஹன்சா மேத்தா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1962, பக்தவச்சலம் கமிட்டி எஜுகேஷன் கமிஷன் வந்து 1964-66, அப்புறம் ரெசல்யூஷன் ஆன் NEP 1968, அதனோட ரிவ்யூட் ஆஃப் NEP வந்து 1986. இதெல்லாமே விமன் எஜுகேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த
கமிட்டிஸாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்கள், மிட் டே மீல் கொடுங்க, ஸ்காலர்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிசர்ச்சுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், குறிப்பாக கேர்ள்ஸ்க்கு. அண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுங்கள். அப்புறம் ஹாஸ்டல்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், SSLC வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பாயிண்ட்ஸ் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேயும் இருக்குங்க, சரிதானா? அப்புறம் அவங்களுக்கு தகுந்தாற் போல் கரிக்குலம் கொஞ்சம், அதாவது சிலபஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது, ராட்டிஃபை பண்ணிக்கிறது, அதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ரேஷியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா விமென் எஜுகேஷனில் வேறு லெவல் போயிட்டாங்க அவங்கலாம். எல்லோரும் இப்போ ஒரு யூஜி எடுத்துக்கோங்களேன், யூஜி கிளாஸ் ஸ்கூல் முடிச்சு யூஜி வர்றாங்க அப்படின்னா அதில் வந்து கேர்ள்ஸ் ரேஷியோ தான் அதிகம் இருக்குது. இப்போ கோயட் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ 50-50லாம் கிடையாது, 70-30, 70 கேர்ள்ஸ் 30 பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது அதே செட்டு பிஜி போகிறாங்க அப்படின்னா அதனோட ரேஷியோ சம்திங் டிஃப்ரெண்ட்டு தான். இப்போ ஒரு 60 கேர்ள்ஸ்னால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 40 கேர்ள்ஸ் இருப்பாங்க, 60 ஸ்ட்ரென்த் அப்படின்னா 40 கேர்ள்ஸ் 20 பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹையர் எஜுகேஷன் போகிறதுலையுமே கேர்ள்ஸோட எஜுகேஷன் லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த 21st சென்ச்சுரியில். நாட் ஒன்லி எல்லா ஃபீல்ட்லேயும் தாங்க, எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் RT பற்றி பார்க்கலாங்க. இது வந்து ஒரு 86th அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் ஆக்டில் 2002ல் 21A அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு 6 to 14 இயர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு லாவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் தான் RTE, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது வந்து 2009 லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 21A சொன்னேன் இல்லையா. ஸோ அதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் டைம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படணும். ஒரு ஃபார்மல் ஸ்கூலில் அவங்களுக்கு என்னென்ன நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் இருக்கோ அதுபடி அது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த RT ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு, 21Aவில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் தாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல், ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூலில் வந்து ஆர்டிக்கல் 21A பிரகாரம் RTEயில் வந்து நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்ட் இருக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் அந்த ப்ராப்ளம் எப்படின்னா, நல்லா படிச்சிருப்பான், அவன் அந்த வேலைக்கு தான் போகணுன்னு உட்காந்துருப்பான், அதனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு கிடைக்காத வேலையை நோக்கிக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கான்செப்ட் தான். சிலர் வந்து படிச்சிருக்கவே மாட்டான், படிக்காததுனால வேலை கிடைக்காம கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கிடைச்ச வேலையை உடனே பார்க்க நினைக்கணும். படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை தான் போகணும் அப்படின்னு நம்ம உட்காந்து நாள் கடத்தாமல் கிடைக்கிற வேலையை நம்ம ஷார்ட் டேர்ம் கோலாக ஃபிக்ஸ் பண்ணி அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் கோலாக உன்னுடைய ட்ரீம் ஜாப் என்னமோ அதை நீ ஃபிக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் தான். ஆண்டர்ப்ரனராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. இப்போ உனக்கு படிப்பு வரலையா, சரி விட்டுருப்பா, அப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஏதாவது தொழில். ஏன்னா படித்தவங்க தான் இந்த உலகத்தில் சாதனை பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது, படிக்காதவங்களும் தொழில் பண்ணி இந்த உலகத்தில் சாதனை பண்ணியிருக்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை ஒரு கான்செப்டாக எடுத்து கூட நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அல்லது ஒரு நம்ம பிஸ்னஸ், அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப்ஸை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ 21st சென்ச்சுரி வந்து டிஜிட்டல் ஏராவில் இருக்கிறோம் நம்ம இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும். இதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கான்செப்ட்டுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது, SC, ST, OBC, விமன், ஹேண்டிகேப்டு அவங்களுக்குலாம். அப்புறம் எஜுகேஷனில் உண்டான ரைட்ஸு, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, நான் எம்ப்ளாயபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட்டுடைய கான்செப்ட்டு, அப்புறம் இந்த டிஜிட்டல் எரா எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனில் நிறைய இஷ்யூஸை பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஈவன் இந்த 21st சென்ச்சுரிலாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸே தேவையில்லை, இல்லை ஏஏ போதும்பா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸில் டீச்சர் சொல்லிக் கொடுக்காமலே நாங்கள் வீடியோஸ்லேயே நிறைய விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அல்லது வீடியோஸ் மூலியமாக ChatGPT இந்த மாதிரி அது கூட நிறைய இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அந்த ப்ரைமரி லெவல்லேருந்து ரிசர்ச் லெவல் வரைக்கும் என்னென்ன விஷயங்களெல்லாம் எந்தெந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர பிள்ளைங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.